சென்னை ஆழ்வார்பேட்டை மதுபான பார் விபத்தில் 3 பேர் பலியான நிலையில் தற்போது உரிமையாளர் அசோக் குமார் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் சாலமன், இவருக்கு ஏதேனும் நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறதா? இந்த வழக்கின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள செக்மெட் என்ற பிரபல தனியார் மதுபான விடுதியில் கடந்த 28ஆம் தேதி இரவு திடீரென மேற்கூரை இடிந்து விழுந்து அங்கு பணியாற்றி வந்த 3 ஊழியர்கள் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே பலியானர். குறிப்பாக மணிப்பூரை சேர்ந்த மேக்ஸ் மற்றும் திருநங்கை லில்லி, தமிழ்நாட்டை சேர்ந்த சைக்ளோன் ராஜ் உள்ளிட்ட 3 பேர் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த சம்பவமானது சென்னையில பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில இச்சம்பவம் தொடர்பாக அபிராமபுரம் போலீசார் அஜாக்கிரதையாக செயல்பட்டு மரணத்தை விளைவித்தல் என்ற வழக்கு பதிவு செய்து இது மூலமாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். குறிப்பாக இவ்வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில உரிமையாளர் தொடர்ச்சியாக தலைமறைவாக இருந்த நிலையில நேற்று உரிமையாளர் அசோக் குமார் அபிராமபுரம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். அவரிடம் அபிராமபுரம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக இந்த விபத்து நிகழ்ந்தது எப்படி, ஏற்கனவே இதன் மூலமாக ஏதேனும் அதிர்வு ஏற்பட்டதா என்ற முழு விவரங்களையும் அவரிடம் இருந்து வாக்குமூலமாக பெற்று அது பதிவு செய்தனர். இது தொடர்பாக அவரிடம் நடத்திய விசாரணையில பல்வேறு சுவாரஸ்ய தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இவர் விழுப்புரம் மாவட்டம் நல்லாம்பாளையம் பகுதியை சேர்ந்த அசோக் குமார் என்பதும் இவர் ஆழ்வார்பேட்டையில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் இந்த மதுபான விடுதியை நடத்தி வந்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் தங்களிடம் அனைத்து ஆவணங்களும் சரியாக இருப்பதாகவும் அவர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னதாக விபத்தின் போது மெட்ரோ பணி காரணமாகவே அதிர்வு ஏற்பட்டதாக அந்த மதுபான விடுதி தரப்புல குற்றஞ்சாட்டப்பட்ட நிலையில இவரிடம் நடத்திய விசாரணையில மெட்ரோ பணியை தொடங்கிய காலத்திலிருந்தே தங்களது பார் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளும் அதிர்வுகள் இருந்ததாகவும் இது குறித்து மற்ற வீடுகளில் உள்ள உரிமையாளர்களிடம் கேட்குமாறும் அசோக் குமார் காவல் நிலையத்தில் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் தாங்கள் 2025ஆம் ஆண்டு ரவிரா என்பவரிடம் ஒப்பந்தம் போட்டு 6 லட்சம் ரூபாய் வாடகை செலுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே கடந்த 2 முறை மெட்ரோ பணியின் காரணமாக தங்களது மதுபான பாரில் அதிர்வுகள் ஏற்பட்டதாகவும் இது குறித்து நாங்கள் மெட்ரோ நிர்வாகத்திடம் புகார் அளித்ததாகவும் அசோக் குமார் காவல் நிலையத்தில் விளக்கம் அளித்தார். மேலும் இது தொடர்பாக மொத்தம் 25 நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில தற்போது அசோக் குமார் மீது 304A அதாவது அஜாக்கிரதையாக செயல்பட்டு மரணத்தை விளைவித்தல் என்ற பிரிவின் கீழ் மட்டுமே வழக்கு பதிவு செய்ததால் அவரை காவல் நிலைய ஜாமீனில் எழுதி வாங்கி கொண்டு அவரை காவல்துறையினர் அனுப்பிவிட்டனர். மேலும் இது தொடர்பாக உறுதித்தன்மையை ஆய்வு செய்வதற்காக CMDA மற்றும் மெட்ரோ பணி நிர்வாகத்திடமும் காவல்துறை தற்போது நாடி இருப்பதாகவும் அவர்கள் நேரில் தீவிர விசாரணை மேற்கொள்ளவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக இது தொடர்பாக அபிராமபுரம் போலீசார் இந்த வழக்கு தொடர்பாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எதனால் இந்த அதிர்வு ஏற்பட்டது, ஏற்கனவே பில்டிங்கில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இந்த அதிர்வு ஏற்பட்டதா அல்லது மெட்ரோ பணியின் காரணமாகத்தான் அதிர்வு ஏற்பட்டதா என்பது தொடர்பான விளக்கங்களை பெற தற்போது காவல்துறையினர் தீவிர முனைப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சோலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.